பெயின் ஆப்பிள் ஒருவேளை லவ் ஃபெயிலியர்னா கொடுக்கறதுக்கான கேக்கா இருக்கும். இவன் வேற என்ன ரொம்ப படுத்துறான், மருந்தடிச்சு கொள்ளுங்கடா. டீ இளவரசி பாம்பு மாத்திரை இல்ல, யூடியூப் பார்த்து நான் செஞ்ச முறுக்கு. சேம் பட் நாட் டிஃபரெண்ட் பிகாஸ் போத் லெஃப்ட் ஸ்லிப்பர்ஸ். இன்ஜினியர் ஆஃப் த இப்ப எதுக்கு செவத்துல பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க? அங்கதான் செவர் இருக்குது அப்படின்னு தெரியுதுல. அப்ப அந்த ஃபேன் கனெக்ஷனை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு 100வது நாள் படத்துல வர மாதிரி செவத்துல பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு இதுக்கு பேரு தான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. இன்னும் வீடு முழுக்க எதை கொத்தி வச்சிருக்காங்களோ தெரியல. அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஃபேனுக்குமே இப்படிதான் குழி தோண்டி வச்சிருக்காங்க. கேட்டா இதுக்கு பேரு கிரியேட்டிவிட்டிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள பயங்கர வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட் போடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் ஷோ. அண்ணா அங்க பாருங்க, பெயின் ஆப்பிள். பெயின் ஆப்பிள் இருடா, எனக்கும் வாங்கறதுக்கு கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. ஓ, பைனாப்பிள் பெயின் ஆப்பிள் ஆயிருச்சு. பைனாப்பிளுக்கு வந்த சோதனை. உன் வார்த்தை பிள்ளை வாங்குறவன் வாழ்க்கையே பிள்ளையாயிரும் போல இருக்கு. பெயின் ஆப்பிள் ஒருவேளை லவ் ஃபெயிலியர்னா கொடுக்கறதுக்கான கேக்கா இருக்கும். அது ஆறி போனது. நாரி போனவங்களை விட ஆறி போனதே மேல் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அக்கா, அது எப்படி கேக்க பார்த்தாலே நமக்கு மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கறது தோணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்ப இந்த கேக்க பார்த்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு டெம்ப்ட் ஆகுது. இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. பெயின் ஆப்பிள் பரவாயில்ல, பெயின் கில்லர் போட்டுக்கலாம். என்னோட நம்பிக்கையான விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. गाइस, आज हमने बनाई है आइसक्रीम बिरयानी. आइसक्रीम बिरयानी. मैंने इनके लिए आइसक्रीम बिरयानी बना दी. हाँ, नंज वलिக்கிற மாதிரியே இருக்கே. फुल एनर्जी में. देखो जरा एनर्जी दे. இதுதான் இனோவேஷன். உங்க இனோவேஷனுக்கு இனிமா கொடுக்க. இருந்தாலும் ஐஸ்கிரீம்ல எப்படிங்க பிரியாணி? 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. Can you imagine it? இதெல்லாம் நான் கனவுல கூட இமேஜின் பண்ணதில்லை. ஏன் இந்த கொலவெறி? பிரியாணினா ரைஸ் கூட பீஸ் இருக்கணும், இப்படி ஐஸ் இருக்க கூடாது. பிரியாணிக்கு ஐஸுக்கு உண்டான மரியாதை போச்சுங்க உங்களால. அது பாருங்களேன், அந்த பிரியாணிக்கு உண்டாக்குள்ள ஐஸ்கிரீமை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏற்கனவே நான் பிரியாணியில சாக்லேட் சிரப்லாம் ஊத்தி சாப்பிட்டு இருக்கேன். அதுல கிடைச்ச அனுபவமே எனக்கு பயங்கரமான அனுபவம். ஐயோ, பிரியாணி வேஸ்ட் ஆயிடுமோ. நல்லா சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜொமேட்டோவுடைய நியூ இயர் இந்த வருஷமும் நாங்க தான் சாப்பிட்டாச்சான்னு கேட்போம் போல. இவன் வேற என்ன ரொம்ப படுத்துறான், மருந்தடிச்சு கொள்ளுங்கடா. ஐயோ, அரை சொல்லா சொல்றானே. இதுக்கெல்லாம் வசனம் யார் எழுத்துறாங்கன்னு தெரியல. வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இவங்க சொல்றது உண்மைதான். பல வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வந்துருச்சு. சூப்பர்ல. அது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எப்படி வீடியோக்கு ஒரு ஸ்டெப் வீடியோ வந்துருதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போலதான் இங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா பார்த்து தான் நடக்கணும். பதட்டப்படாம நிதானமா பொறுமையா நடக்கணும். முக்கியமா போனை வந்துட்டு எடுத்து பேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. தப்பி தவறு எடுத்துட்டீங்க, அப்புறம் நம்மள எடுக்கிற மாதிரியான நிலைமை வந்துடும். சாதா படிக்கட்டுல நம்ம ஏறினாலே காலு வலி முதுகு வலின்னு எல்லா வலியும் வருது. இதுல இந்த மாதிரியான ஒரு படிக்கட்டு, இதுல 4 தடவை ஏறி இறங்கினா போதும், பெயின் கன்ஃபார்ம். அதாவது புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட ஆர்வம் வந்துட்டு எனக்கு புரியுது. அதுக்காக அடுத்தவங்க உசுரை வந்துட்டு பணைய வைக்க கூடாது. அதுலயும் பாருங்க, ஸ்லிப்பானா அவ்வளவுதான். ஏன்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. தவறி விழுந்தாங்கன்னா அடி கன்ஃபார்ம். அப்பா,
என்னடி இது பாம்பு மாத்திரை வச்ச சாம்பலா? குட்டி இளவரசி, பாம்பு மாத்திரை இல்ல, யூடியூப் பார்த்து நான் செஞ்ச முறுக்கு. இது முறுக்கா? அடங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது என்ன முறுக்கா இருக்கும்? சும்மா சாக்லேட்டையும் ஓரியோ பிஸ்கெட்டையும் பிசைஞ்சு புளிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இது என்ன முறுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. பழைய ஜெகன்மோகினி படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல திடீர்னு இந்த புழுவு பூரா இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு டக்குன்னு பாக்க. கண்ணு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு காரு. முதல்ல இந்த காரை எந்த பக்கம் நிறுத்தி இருக்காங்க அப்படின்னே தெரியல. ஐயோ, இந்த சூப்பர் காரை பத்தி யாருக்குமே தெரியாது. அதை வச்சு நோபல் பிரைஸ் வாங்கலாம் நானே செஞ்சேன். காரு மேல, காரு கீழே, காரு சைடுல. இது வந்து ஏஐ இமேஜா, எடிட்டட் இமேஜா, இல்ல உண்மையாலுமே டிசைன் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி ஒரு காரை உருவாக்கி இருக்காங்க. சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு டிசைனை பண்ணக்கூடிய ஆட்களும் நம்ம ஊருக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு காரை வச்சு ஒரு கலவரமே பண்ணிருக்காங்க. இல்ல, கண்டுபிடிச்சிட்டேன். இது அந்த பக்கம் பார்த்து நிக்குதா, இந்த பக்கம் பார்த்து நிக்குதா அப்படின்ற கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு டயரை நோட் பண்ணுங்களேன். டயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. டயரை வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு எந்த பக்கம்னு தோணுதோ அந்த பக்கம் தான் ஒரிஜினல் பக்கம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு கார் வந்துட்டு ரோட்ல போனா எப்படி இருக்கும்? அது எந்த பக்கம் போகுது, நிக்குதா போகுதா, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படின்ற கன்ஃபியூஷனே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இதனால பல விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோலார் பேனலுக்கே ஷெட்டு போட்டிருக்காங்க. ஒரே வா, அதோட பர்பஸ் என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படின்றதே மறந்துட்டு இவங்க ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் பாவம், வெயில்ல இருக்கு, ஹீட்ல இருந்து ஒரு வேலை அது ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்காங்க. என்ன பண்றது? அதனாலதான் ஒரு ஷெட்டை போட்டிருக்காங்க. என்ன ஒரு நல்ல மனசு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அங்க பாருங்களேன், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தண்ணி டேங்குக்கு நீங்க ஷெட் போட்டிருந்தா கூட ஏதோ சம்மர் டைம்ல தண்ணி வந்துட்டு சூடா வராம கொஞ்சமாச்சு நார்மலா வந்திருக்கும். இதையெல்லாம் யாரு கேக்குறா? ஐடியா இல்லாத பசங்க. டேங்க்ஸ் ஃபிளிப்கார்ட், சேம் பட் டிஃபரண்ட். ஒரு ரெண்டுமே லெஃப்ட் ஸ்லிப்பரா தந்துட்டாங்களா? இது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்னு பார்த்திருக்கோம். சேம் பட் டிஃபரண்ட். இல்ல இது சேம் பட் டிஃபரண்ட் இல்ல, சேம் பட் நாட் டிஃபரண்ட், பிகாஸ் போத் லெஃப்ட் ஸ்லிப்பர்ஸ். முடிச்சுட்டாங்க, அம்புடுதான். சரி, 2 லெஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் இங்க வந்திருக்கு. அப்ப அந்த 2 ரைட் ஸ்லிப்பர் யாருக்கு போயிருக்கும்? கிளாமர் அப்பில், சேம் அப்பில். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. சோ சேட். ஐயோ பாவம். ஓரளவுக்கு சைஸ் மாத்தி வந்தா பரவாயில்ல, அதுக்கு நீ இப்படி வந்தா எப்படி போடுறது? இது நம்ம ஏற்கனவே ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல இதே மாதிரி ஒண்ணு நம்ம பார்த்திருக்கோம். எதுக்கும் இன்னொரு வாட்டி ஆர்டர் போட்டு பாருங்க, ரைட் ஸ்லிப்பர்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஐயோ, அம்புடுதான், சோலி முடிஞ்சு. கிளீன் போர்ட். காருக்கு தேங்காய் உடைக்க சொன்னா கார்லயே தேங்காய் உடைச்சிருக்காரு. இப்ப அந்த தேங்காய் உடஞ்சதா இல்லையா? ஆனா பாருங்களேன், தேங்காய் உடைக்க சொன்னா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூக்கி அடிச்சிருந்தா கண்ணாடி கிண்ணாடிலாம் உடஞ்சிருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல, காருக்கு முன்னாடி விபூதி வச்சு இழுத்து விட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அது அவருக்கு பாக்குறதுக்கு ஸ்டம்ப் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அதான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காப்ல. குறி வச்சா ஏற விழணும். ஆடுது ஒரே தள்ள அப்பளம் நொறுங்குற மாதிரி நொறுங்குது. சல்லியா நொறுக்கி விட்டாங்களே. இல்ல இப்படி ஒரு வீட்டுல சாஞ்சி நின்னாலே வீடு இடிஞ்சிருமே. என்ன தைரியத்துல ஒரே வீட்டுல இவ்வளவு பேர் கும்பலா உட்காந்துறீங்க? ஒச்சின்னு எல்லாரும் கீழ் வீட்டுக்கு போயிடுவீங்க. வேந்து வெளியா. இந்த வீடு அடிக்கிறதுக்கு பொக்லின்லாம் தேவையில்ல. 4 பக்கம் போயிட்டு 4 எத்தினீங்கன்னா போதும், மொத்த வீடும் பொத்துன்னு விழுகும். செவ்வரே இந்த நிலைமையில் இருக்குன்னா இன்னும் இந்த பேஸ்மெண்ட், ஜன்னல், கம்பி இதெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. இந்த சங்கிலியில் நீ செய்ததா? ஆமா மன்னா. கூறுகட்ட குங்கா கொல்லனே, இதை வந்தவுடனே சொல்லக்கூடாதா? இந்த ஜன்னல் யார் செய்தது? இதையும் நான் தான் செய்தேன் மன்னா. அப்பாடா. 6 வயது காதலியுடன் ஊரை விட்டு ஓடிய 7 வயது காதலன். சாட்சிக்கு காதலியின் தங்கை. இவங்கெல்லாம் யாரு? முதல்ல அவங்களை கூப்பிட்டு காதலன் காதலி இதுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்னு கேட்கணும். காணாச்சா படிக்கிற வயசுல காதல்
சாட்சிக்கு காதலியின் தங்கை. என்ன சாட்சிக்கு ஒரு 2 இல்ல 3 வயசு இருக்குமா? தாத்தா நான் பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை வண்டியில தூக்கிட்டு போனாரு. நல்லா போயிட்டு பாருங்கடா, ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்க போறாங்க. அவங்க ஏதோ சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டுருப்பாங்க, அதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து இப்படி நியூஸ் பேப்பர்ல போட்டுட்டு இருக்காங்க. அதாவது பரபரப்பாக்கணும்னு என்னத்தையாவது கொண்டு வந்து நியூஸ் பேப்பர்ல போடுறது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அதை வச்சு நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அட பாவத்தை. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோ கிளிப்புமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு எந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்டின் போடுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஃபன்.